வணக்கம். நம்ம இப்போ ஹோம்மேட் சிகக்காய் பேஸ்ட் நேச்சுரல் ஷாம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சிகக்காய், சோப்புக்காய், பாசிப்பயிறு, வெந்தயம், கற்றாழை, செம்பருத்தி பூ, வேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த சிகக்காய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது முடியில் இருக்க எல்லா எண்ணெயுமே எடுத்து ட்ரை பண்ணிடாமல் தேவையான எண்ணெயை முடியிலே வச்சுக்க உதவும். இது முடிக்கு ரொம்ப ஆரோக்கியம். சோப்புக்காய், இந்த சோப்புக்காயை வந்து பூந்திக்காய்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சோப் நட்ஸ்ன்னு சொல்லலாம். இது முடியில் இருக்க அழுக்கு எண்ணெய் பிசுப்பெல்லாம் எடுத்துரும், நல்லா நுரைக்கும். பாசிப்பயிறு நல்ல வழவழப்பு தன்மை, இது முடிக்கு ரொம்ப ஆரோக்கியம். வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் நல்லா குளிர்ச்சி தரும். இது பொடுகு பிரச்சனை இருந்தாலும், முடி உதிர்தல் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடும். கற்றாழை எடுத்திருக்கேன். கற்றாழையும் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, பொடுகு தொல்லை, முடி கொட்டுதல்லாம் சரி பண்ணும். செம்பருத்தி இலை உலர்ந்தது எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் செம்பருத்தி இலை, ஃப்ரெஷ் செம்பருத்தி பூ கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். வேப்ப இலை தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் வேப்ப இலை வந்து சரி பண்ணிடும். பொடுகு தொல்லை, முடி கொட்டுதல் இருந்தாலுமே வேப்பிலை சரி பண்ணிடும். உங்களோட முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 4 சிகக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 சோப்புக்காய் எடுத்திருக்கேன். இந்த சோப்புக்காயை வந்து இதில் வந்து ஒரு கொட்டை இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இந்த கொட்டையை வேணாம், இந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து போடணும். அப்புறம் பாசிப்பயிறு உங்களோட முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். வெந்தயம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கற்றாழை, செம்பருத்தி பூ, வேப்பிலை இது எதுவுமே கிடைக்கலனாலுமே சீக்காய், சோப்புக்காய், பாசிப்பயிறு, வெந்தயம் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் மளிகை கடையிலே கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் காலையில் தலை குளிக்கணும்னா நைட்டே ஊற வச்சிடணும். இதை நான் வந்து ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதை நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறி இருக்குது. இது கூட நீங்கள் வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிடைச்சா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது 3 மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பையில் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இது செம்பருத்தி பூ வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். கற்றாழை 4 பீஸ் இருக்கிறதுனால இதை அப்படியே போட்டுக்கிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது நைட்டே ஊற வச்சுருந்தோம். இந்த தண்ணி நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம். அதை நம்ம அரைச்சிட்டோம். இது பாருங்கள், நல்லா வழவழப்பாக இருக்குது. பேஸ்ட்டு ஹோம்மேட் சிக்கக்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹோம்மேட் சிக்கக்காய் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். முடி கொட்டுற பிரச்சனாலும், பொடுகு பிரச்சனைனாலும் இது சரி பண்ணிடும். முடி நல்லா ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் கொடுங்க.